ஆரம்பிக்கலாங்களா? தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய சுதந்திர விடுதலைக்காக போராடிய இந்த பிரமலை கல்லர் இன மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இவர்கள் நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காகவும் ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துறைதான் கல்லர் சீரமைப்பு துறை. இந்த கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் சுமார் 345க்கும் மேற்பட்ட கல்லர் பள்ளிகள் ஆங்காங்கே திறக்கப்பட்டது. அப்படி 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிகள் இன்றைக்கு 100ஆண்டு விழாவினை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். அந்த வரிசையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்ட கொப்புளிப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு கல்லர் தொடக்க பள்ளியின் 100ஆண்டு விழா கடந்த 7/3/2025 அன்று மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிலே குழந்தைகளினுடைய ஆடல், பாடல், நாடகம் என கண்கவரும் பல்வேறு நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவினை கிராம பொதுமக்கள் முன்னிலையில் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களையும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளையும் இன்னும் முன்னாள் பள்ளி மாணவர்களையும் அழைத்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அந்த நிகழ்வுகளை இப்பொழுது காண்போம். வெடிய ஒன்று போட்டுலால ஸ்ரீவ சுருட்டி வரான், காலரத்தான் பெரட்டி வரான், முடிய சில்பி விட்டா யாரும் உள்ளார மரணம் மாசு மரணம் டப்பு தரணும். நமது பள்ளியின் கூடுதல் உதவி தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் மாணவர்கள் மாமா ராஜகுமாரன் அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் ஊர் பொதுமக்களையும் வரவேற்கும் விதமாக ஒரு வரவேற்பு டான்ஸ் பரதம் தரணி 5ஆம் வகுப்பு மாணவி. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा.
से गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय द्विजप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यगणक्षेत्रे गुरुधर्मसकाराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय अनन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि வருகை பெறுந்துள்ள எங்களது கூடுதல் உதவி தொடக்க கல்வி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சுழியாச்சாம்பட்டி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நமது மண்ணின் மல்லிகா ஆசிரியை அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். போர்த்தி கௌரவிப்பார். அரசு கல்லர் கீரிப்பட்டி அரசு கல்லர் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாறைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய இடைநிலை ஆசிரியை பற்றி கௌரவித்தார். உள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக அவர்கள் தாழ்வை அளிக்கிறார் என்பதை காண்போம். புதுமையாய் பூத்தோம், அறியாமை அகற்றி அறிவு சுடர் ஏற்றப்பட்ட நாள் இந்த நாள், இனிய நாள். இருண்ட வானம் மறைந்தது, பகல் வானம் பிறந்தது, இன்னல் துடைக்கப்பட்டு இன்முகம் மலர்ந்த நாள், கல்வி கண் திறக்கப்பட்ட நாள். 1925ஆம் ஆண்டு புதிய வானம் படைத்தோம். பள்ளியின் வளர்ச்சிக்கு நிறைவாக பணியாற்றி மறைந்த முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் திரு சின்னையா அவர்கள், திரு மலைச்சாமி அவர்கள், திரு ஜெயக்கொடி அவர்கள் இந்நாளில் போற்றுதலுக்குரியவர்கள். பள்ளியின் வளர்ச்சிக்கு அரசின் நலத்திட்டங்கள், பாடநூல், குறிப்பேடுகள், புத்தகப்பை, காலணிகள், வண்ண பென்சில்கள், கணினி, ஸ்மார்ட் போர்டு, வரைபட்டிகை, டெஸ்க் பெஞ்ச், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தொலைக்காட்சி, சத்தான உணவு, மாணவ மாணவிகளுக்கு சத்தான சிற்றுண்டியுடன் காய்கறி சாம்பார், மதிய உணவு சத்தான காய்கறியுடன் முட்டை, பயறு வகைகள் வழங்கப்படுகிறது. சிறப்பான கல்வி, சிறப்பான கல்வியாம் தாய்மொழி வழி கல்வி வழங்கப்படுகிறது. அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு 75% இடஒதுக்கீடு உள்ளது. பேரிடர் காலத்திலும் கல்வியை கற்றுத்தர இல்லம் தேடி கல்வியை தந்தது அரசுதானே. நம் பள்ளி நம் பெருமை, அதை மேம்படுத்துவது பள்ளி மேலாண்மை குழுவின் தலையாய கடமை. ஆங்கிலம் படிப்பது, பேசுவது,
எழுதுவது என்றாலே பயந்து கொண்டு இருந்த நிலை மாறி இன்று 1ஆம் வகுப்பு மாணவர்களும் பயமின்றி ஆங்கிலத்தில் எளிதாக வாசிப்பதற்கு ஜாலி போனிக்ஸ் மூலம் கற்பிக்கப்படுகிறது. ஆங்கில எழுத்துக்களை மட்டும் கற்பிக்காமல் எழுத்துக்களுக்கான ஒலிப்புகளை பாடல்கள் மூலமாக, விளையாட்டு மூலமாக, சைகைகள் மூலமாக கற்பிக்கப்படுகிறது. இதன் காரணமாக மாணவர்கள் ஆர்வமாக, மகிழ்ச்சியாக ஆங்கிலம் வாசிக்கின்றனர். ஆங்கிலத்தில் போனிக்ஸ் முறையில் பாடம் கற்பிக்கப்படுகிறது. தமிழை எப்படி எழுத்து கூட்டி வாசிக்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு லெட்டருக்கும் சவுண்டை சொல்லி வாசிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்கள் பள்ளியில் இப்போது இந்த ஆண்டு ஸ்மார்ட் கிளாஸ் துவங்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இஸ் a technology based learning. It helps in learn in using internet and interactive skills. We can learn through videos, picture and information. 15/2/2025 ஆண்டு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் பள்ளியில் நல்ல காற்றோட்டமான 3 வகுப்பறை கட்டடங்கள் உள்ளது. சுத்தமான பள்ளி வளாகத்தினுள் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கான தனித்தனி சுகாதாரமான கழிப்பறை வசதியும் உள்ளது. ஆண்டுதோறும் பள்ளி பராமரிப்பு செலவுக்கு ரூபாய் 25,000 வழங்கப்படுகிறது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற நம் பாரதியின் கனவு மெய்ப்பட மாணவர்களுக்கு தினந்தோறும் மதிய உணவுடன் முட்டை பயிர் சேர்த்து வழங்கி வந்த நிலையில் மாணவர்கள் படிப்பில் இன்னும் சிறப்புற நம் தமிழக அரசு முதல்வர் அவர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சுவையான காலை சிற்றுண்டி திட்டமும் சிறப்பாக செயல்படுகிறது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற அவ்வை பாட்டியின் கூற்றுக்கேற்ப 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் முறையில் பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. கணித பாடத்தின் 4 அடிப்படை செயல்பாடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் கணக்குகளை ஸ்மார்ட் கிளாஸில், ஸ்மார்ட் போர்டில் மாணவர்களை மிக ஆர்வத்துடன் கணித செயல்பாடுகளை செய்கிறார்கள். மாணவர்களின் வசதிக்கேற்ப மின் விசிறிகள், விளையாட்டு பொருட்கள் உள்ளது. பள்ளி மாணவர்கள் விளையாடுவதற்காக கேரம், செஸ் பலகை, கிரிக்கெட், கால்பந்து, பல்லாங்குழி மற்றும் ஸ்கிப்பிங் கயிறு போன்ற விளையாட்டு பொருட்களை கொண்டு வாரம் இருமுறை விளையாட்டு பாடவேளை அனைத்து மாணவர்களும் கற்றுத்தரப்படுகிறது. நூலகம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயில்வதற்கு வசதி உள்ளது. தனியார் பள்ளிகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கற்றல் கற்பித்தல் செம்மையாக நடைபெறுகிறது. 600 புத்தகங்களுடன் எங்கள் நூலகம் என்னை படிக்கவா என்று எப்போதும் அழைத்து கொண்டே இருக்கிறது. இந்த சின்ன கிராமத்தில் பிறந்த என் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உலகம் முழுவதும் உயர்ந்த அலுவலர்களாக பல்வேறு அரசு பணியில் பணியாற்றி வருகின்றனர். காவல்துறை, இராணுவம், ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், அரசு ஒப்பந்ததாரர்கள், மருத்துவர், வேளாண்மை துறை மற்றும் பெரிய ஐடி கம்பெனிகளில் பணிபுரிகின்றனர். இந்த நூற்றாண்டு விழாவிற்கு என் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் விழாவிற்கு தேவையான உதவிகள் செய்து எம்மை வியப்பில் ஆழ்த்தினர். அரசு பள்ளியில் படிப்பதால் கிடைக்கும் நன்மைகள்: அரசு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு, தொழில்நுட்ப முறை படிப்பதில் இடஒதுக்கீடு, உயர்கல்வி படிக்கும் பெண்களுக்கு மாதம் தோறும் ஊக்கத்தொகை, வழக்கமான சலுகைகள், விலையில்லா பொருட்கள், தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு பணியில் 20% முன்னுரிமை, தொடக்கப்பள்ளி மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் ஊக்கத்தொகையாக ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. அன்பான ஆசிரியர்கள், எனது பள்ளி மாணவர்களின் உடல் நலம், மனநலம், குடும்ப சூழல் அறிந்து மாணவர்களை நல்ல பழக்க வழக்கத்துடனும் ஒழுக்கத்துடனும் வளர்வதற்கான அனைத்து பயிற்சிகளையும் அளித்து வருகின்றோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பள்ளியே பெஸ்ட் ஸ்கூல் என தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. திருமங்கலம் கல்வி மாவட்டத்தில் கொப்புளிவட்டி பள்ளியை பெஸ்ட் பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திற்கும் மேலாக இப்பள்ளியில் பணிபுரியும் எனது உதவி ஆசிரியை மற்றும் பள்ளி பணியாளர்கள் தன் கடமையை தவறாமல் முழு மனதுடன் தலைமை ஆசிரியருடன் ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவதால் முயற்சி இப்பள்ளி ஒரு சிறந்த பள்ளியாக செயல்படுகிறது. என்னுடைய முயற்சி சிறு முயற்சி என்றாலும் கூட
அதனை முழுமை அடைய செய்வது எனது உதவி ஆசிரியரும் மாணவர்களும் பணியாளர்களும் மற்றும் பெற்றோர்களாகிய நாம் ஊர் பொதுமக்களும் என்பதனை பெருமையுடன் கூறிக்கொண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பங்கு put the song. Change the sound. Papa. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருள் அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு. கரவோசை எழுப்புங்கப்பா. அடுத்து ரூபிசன் தயாரா இருப்பா. என்னும் உலக பொதுமறை தந்த வான்புகழ் வள்ளுவரின் குரலோடு என் சிற்றுரையை தொடங்குகின்றேன். இன்று என் பள்ளிக்கு 100 வயது. ஆம், 100ஆண்டு விழா காணும் எனது பள்ளியின் பெருமையை நினைத்து நான் பேருரை கொள்கிறேன். இப்பெருமை மிக்க பள்ளியில் நான் படிப்பது அளவற்ற மகிழ்ச்சி ஆகும். இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் எத்தனையோ பேர் பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எண்ணி என் உள்ளம் பூரிப்படைகிறது. கற்றாரை காண்பதும் நன்று, கற்றார் சொல் கேட்பதும் நன்று, கற்றாரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்பார் நற்றமிழ் அறிஞர்கள். என் தாய்மொழியான தமிழ் மொழியில் நான் கல்வி கற்பது
எனக்கு பெருமையாக இருக்கிறது. சங்ககால மன்னர்கள் புவி செல்வத்தோடும் கல்வி செல்வமுடையவர்களாக வாழ்ந்தவர்கள். தமிழ் புலமை மிக்கவர்களாக விளங்கினர். கல்வியில் சிறந்தவர்களாக நாம் விளங்க வேண்டும். நான் கற்ற இப்பள்ளிக்கு 100ஆண்டு விழா. வையகம் போற்றும் வள்ளுவம் போல இன்னும் பல 100 கடந்து சிறந்து விளங்க விளைகிறேன். என் தாய்மொழியான தமிழ் மொழியில் என்னை சீர்தூக்கி சிறப்புடன் திகழ வாழ்த்தி என் சிற்றுரையை நிகழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒச்சுக்காலை அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பள்ளிக்கு பல உதவிகள் செய்து சிறப்பாக செயல்படுகிறார். அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக ரமேஷ் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். அடுத்து 3ஆம் வகுப்பு மேகம் கங்கேஷ் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். எங்க
எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்து எங்கள் பள்ளியின் வட்டார கல்வி அலுவலர் அப்பா தேவி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். அரசு கல்லர் தொடக்கப்பள்ளி கொப்புளிப்பட்டியை நூற்றாண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அரசு கல்லர் உயர்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மற்றும் இதர பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு ரொம்ப பாராட்டுகள் ஏன்னா இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தான். டீச்சர் ஃபர்ஸ்ட் உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 7ஆம் தேதி நூற்றாண்டு விழா வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா டீச்சர் அப்படின்னு. ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கோமா அப்படின்னாங்க. அப்போ அதுக்குரிய விழா செலவுகள்லாம் என்ன டீச்சர் பண்ணிக்கிட்டேன், அதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ்லாம் எங்களுக்கு எக்கச்சக்கமாகவே கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை ஆண்டு விழாவுக்கு இன்வைட் பண்ண வரோம் அப்படின்னாங்க. நானும் ஈவினிங் வெயிட் பண்ணி கிளம்பிட்டேன். வேகமாக 2 பேரும் ஆட்டோவில் கரெக்டாக ஆஃபீஸை விட்டு வெளில வர வேகமாக அப்படியே ஓடி வராங்க. என்னன்னா என்னை பார்க்க முடியாது, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, என்னை பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அப்படி ஆட்டோ கிடைக்கல மேடம். எனக்கு தெரியும் கொப்பளிப்பட்டி எவ்வளோ இன்டீரியரான ஒரு ஊருன்னு. அப்போ தான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த கண்ணில் வந்து இந்த விழாவுக்காக அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சது. இன்னைக்கு மட்டுமே இந்த உஸ்லம்பட்டி பிளாக்ல என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற 41 ஸ்கூலில் 8 ஸ்கூலில் இன்னைக்கு ஆண்டு விழாங்க. அதுலேயும் 5 பள்ளிகளில் வந்து நூற்றாண்டு விழா. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு காலையில் பிளான் என்னென்னா 8 ஸ்கூல்லையுமே நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படிலாம் பிளான் பண்ணிடணும். ஆனால் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. ஒரு மீட்டிங்னால மதுரையில் பண்ண 1 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு இந்த ஒரு ஸ்கூல்லையாவது நம்ம அட்டன் பண்ணிடணும்னு மெனக்கெட்டு நான் இதுக்காகவே வந்திருக்கேன். இங்கே உள்ள விழா அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. பெற்றோர்களோட ஒத்துழைப்பாக இருக்கட்டும். எப்பயுமே ஒரு ஆண்டு விழாவில் மாணவ செல்வங்களோட பங்கேற்புக்கே இந்த கைதட்டல் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அங்கேருந்து கைதட்டை நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணாட கொடுக்குறதுக்கு இவ்வளோ கைதட்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய உற்சாகங்களாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நூற்றாண்டு விழா கண்ட பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடத்தில் நானும் கலந்துருக்கேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சொல்லணும்னா இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பற்றி தான். எப்பயுமே ஒரு புன்முறுவலோடு இருப்பாங்க. ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் உடனே புன்முறுவலோடு செஞ்சு பிடிச்சிருவாங்க. அதோட இந்த தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த பள்ளியின் உதவி ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஆக்சுவலாக வந்து இது வந்து கல்லர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலுங்க. நாங்கள் வந்து ஒன்லி அகடமிஷியன். அதை பற்றி தான் அதில் தான் எங்களுடைய இன்வால்மெண்ட்லாம் அதிகமாக இருக்கும். அதை பற்றி பேசணும்னா டீச்சர் சொன்ன மாதிரி வந்து கொப்புளிப்பட்டி ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூலுங்க. இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுங்க, ஸ்டேட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் டக்குன்னு தோணுன ஸ்கூலில் வந்து கொப்பளிப்பட்டி தான். ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து சர்ப்ரைஸ் விசிட் தான் வருவோம். அப்படி விசிட் வரும்போதுமே வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இதே புன்முறுவலோடய எங்களை வெல்கம் பண்ணுவாங்க. எதுக்கு அவங்களுக்குள்ள அந்த பதட்டம் இல்லைன்னா அவங்களோட ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருக்கிறாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்கள்? இதை வந்து நீங்கள் தான் சொல்லணும். பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், என்னோட டீச்சர்ஸ் 2 பேருமே வந்து நல்ல ஒரு சின்சியரான டீச்சர். உங்கள் பிள்ளைங்களோட கல்வியுமே வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எஸ்எம்சி ஓகே. அடுத்ததாக வந்து நீங்களும் வந்து அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்து பள்ளியோட எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஸ்கூலில் தேவைகள் எதுவுமே இல்லை அப்படிதானே டீச்சர்? ஒரு பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும்,
இடவசதி இல்லை. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்கூல் தான். இந்த கல்வியாண்டில் நம்ம அரசு வந்து உங்கள் பள்ளிக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்மார்ட் போர்டு மூலிமா என்ன பண்ணோம், நம்ம பிள்ளைங்களுக்காக விஷுவலாக என்ன பாடம் இது வரைக்கும் வார்த்தையாகவும் மெட்டீரியலாகவும் காமிச்சிக்கிட்டு இருந்த பாடங்கள் இப்போ எப்படி காமிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு விஷுவலாகவே காமிக்கிறோம். இதுவுமே எதுக்காக, நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு தனியார் பள்ளியை விட நம்ம பிள்ளைங்களுக்கு தனியார் பள்ளிகள் கிடைக்கிறத விட நம்ம பிள்ளைங்களுக்கு அதிகமான அளவே அரசு வந்து செய்கிறாங்க. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க. இந்த விழாவை மறுபடியும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு நேரம் இங்கே வராங்க. அவங்க மதிய சாப்பாடே சாப்பிடலை. அதனால அவங்களுக்கு இங்கே நம்ம ஸ்கூலில் வந்து சாப்பிட்ற அமைச்சிருந்தது. அம்மா அவர்களுக்கு இந்த விழாவிற்கு சிறப்பாக தலைமையேற்று எங்களை வழிநடத்தி செல்லும் அம்மா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊரை சேர்ந்த மூர்த்தி கான்ட்ராக்டர் அவர்களை மேடைக்குமாறு உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். அவருடைய துணைவியரை திம்மனத்தம் சதீஷ் ஹைவே கான்ட்ராக்டர் அவர்களின் மனைவிக்கு நமது கொப்பளவீடு பூர்வ குணத்தைச் சேர்ந்த மேற்கூர் பால்சாமி தேவர் பேரன்களான செல்லப்பா மகனும் மூர்த்தி அவர்களுடைய மனைவியாரும், ராஜேந்திர பிரசாத் கான்ட்ராக்டர் அவருடைய சதீஷ் அவர்களுடைய மனைவியும் தற்போது மரியாதை செய்யப்பட்டு மரியாதை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் பெரிய தொகை நமக்கு அன்புரையாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நமது கிராமத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹெல்மெட் எங்கடா? வீட்டில் வச்சுட்டு சார். ஹெல்மெட் எங்க? அது வீட்டில் வச்சுட்டு சார். எல்லாத்தையும் வீட்டில் செலுத்த சும்மா வர உனக்கு 500 ரூபா ஃபைன் ஆகும். சார் சார் வேணாம் சார், கையில் காசு இல்லை சார். அப்போ திம்மரா ஃபோனில் காய வச்சு வர உன் பேரை சொல்கிறா மிஸ்டர். சொல்ல தெரியாது சார். உன் பேரை கேட்டுங்களா? சொல்ல தெரியாது சார். என் பேர் பாண்டி, உன் பேர் என்ன பேரு? என் பேரே சொல்ல. உன் பேரு அதானா? ஆமாம் சார். உங்க அப்பா பேர் சொல்றா? மறந்துட்டேன் சார். நீ உங்க அப்பா பேரை கேட்டா? நீ உங்க அப்பா பேரை கேட்டா? மறந்துட்டேன் சார். ஓ, என்ன குடும்பம். அம்மா பேர் சொல்றான். நீ உங்க அப்பா உங்க அம்மா பேரை கேட்டா? சார். ஓ சரி, இல்லை வண்டியை போட்டோ எடுத்துக்கிறேன். இனிமேல் வண்டியை ஸ்பீடாக ஓடுதல்ல, அவன் இன்னுமா ஃபைனாக போட்டேன். ஹெல்மெட் ஓடணும், லைசன்ஸ் ஓட வரணும். போ போ. சார். அலைபேசியில் அல்ல, சாகசம் வேண்டாம் சாலையிலே. தர்மம் தலை காக்கும், தலைக்கவசம் உயிர் காக்கும். தலைக்கவசம் அணிவீர், உயிரிழப்பை தவிர்ப்பீர். உரிமம் வாங்க 8 போடு, உயிரை காக்க ஹெல்மெட் போடு. நன்றி. நன்றி. மைக்குன்ற ஒரு பயம் இல்லாம இருக்குப்பா. ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்.
ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா அலை எடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப்பர் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ஹலோ, நான் வடத்தமிழா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ளை பேசுறேன். யார் பேசுறது? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாடவா, பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்று உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்று உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்று உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நீ படுத்துற இனிச்சுனால தாங்க முடியலையே. தலை வலிக்கிறா, தலை வலிக்குதே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர்தா. பல்லு பல்லு அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்.
இளவரசர் பாட வேண்டும். ஓ பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உட்பெட்டு உசுப்பெட்டு உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டை கிளப்ப. தேங்க்ஸ்ப்பா. நடனமாடிய எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறப்பான கரவோசை எழுப்பி நல்லா ஒரு உற்சாகப்படுத்தி விடுவோம். பார்ப்போம், நல்லா கைதட்டி பார்ப்போம். எத்தனை தடவை கைதட்டினாலும் இந்த பிள்ளைகளுக்கு பத்தாது, அப்படி ஒரு அருமையான டான்ஸ். அடுத்தபடியாக 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவர்கள் அனிமல் டிராமா. அதற்கு முன்பாக நம்மளை மிரட்டுவதற்காக பூச்சாண்டி வருகிறார். வாரம் வாரம் பூச்சாண்டி சாங்.
பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் காட்டிலையும் சிறப்பாக ஆடிக்கிறாங்க. ஒரு சோடை கிடையாது. நாங்கள் சலித்தவர்களே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் என்றால். அது மாதிரி இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. பிள்ளையை வந்து டைரெக்டாக அவங்களே போர்டில் கணக்கு செய்வாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாலும் வந்து பார்க்க வாங்க. தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக நமது கவர்மெண்ட் ஸ்கூல் தயாராக எதுக்கும் தயாராக இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்னும் எங்கள் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட இருக்கிறார்கள். அடுத்தபடியாக அனிமல்ஸ் டிராமா செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நமது குப்பளிப்பட்டியை சேர்ந்த பாலசுப்ரமணி அவர்களுக்கு மாரிஸ் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். அரவா செயல்படுவார்.